ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு செரவேக் சேனல். நான்கள் வீடியோவில் கல்வனுங்கிற தமிழ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கல்வன் இந்த படத்தை பி.வி. சங்கர் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு அட்வென்ச்சர் ட்ராமா ஜானரில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் ஜி பிரகாஷ், இவானா, தீனா, பாரதி ராஜா இன்னும் படம் நடிச்சிருக்காங்க. இந்த படம் இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஆரம்பத்தில் ஒரு காடை காட்டுறாங்க. அதில் ஒரு கிராமம் இருக்குது. அங்கே ஜி பிரகாஷ் சின்ன சின்ன திருட்டு வேலை பண்ணிக்கிட்டு, அதில் வர காசை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கார். ஜி பிரகாஷ்க்கு ஒரு ஆசை இருக்குது. என்னன்னாக்கா, எப்படியாவது இந்த ஃபாரஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்குது. அதேமாதிரி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறாரு. 2,00,000 ரூபா காசு கொடுத்தாக்கா உனக்கு வேலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜி பிரகாஷ்கிட்ட போதுமான காசு இல்லை. அப்பன்னு பார்த்து அந்த கிராமத்தில் ஒரு பொண்ணு யானை மிதிச்சு இறந்து போயிடுது. கவர்மெண்ட்லேருந்து 4,00,000 ரூபா பணம் கொடுக்குறாங்க. அப்போ தான் ஜி பிரகாஷ்க்கு ஒரு யோசனை வருது. நம்ம ஃபேமிலியிலேயே யாராவது யானை மிதிச்சு செத்தாக்க நமக்கு காசு கிடைக்கும், அதை வச்சு வேலை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால் ஒரு ஓல்டேஜ் ஹோம்லேருந்து ஒரு தாத்தாவை தத்தெடுத்துட்டு வர்றாரு. அதாவது பாரதி ராஜாவை தத்தெடுத்துட்டு வர்றாரு. அவர் எப்படியாவது யானை மிதிச்சு சாகடிக்கணும்னு பிளான் போடுறாரு. இதுக்கப்புறம் அவர் யானை மிதிச்சு செத்தாரா, ஜி பிரகாஷ் காசு கிடச்சிச்சா, ஃபாரஸ்ட் ஆனாரா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட ப்ரொமோஷன் பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இது ஒரு அட்வென்ச்சர் மூவி, குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. அதையும் நம்பிக்கிட்டு நான் படம் பார்த்தேன். இந்த படத்தில் ஒரு அட்வென்ச்சரும் இல்லை, ஒரு மிருகங்களும் வரல, குழந்தைகளுக்கு கவர்ற மாதிரி ஒரு சீனும் இல்லை, மொக்க போட்டு வச்சுருக்காங்க. இந்த படத்தில் அடுத்து தமிழ் படம் எப்படியெல்லாம் எடுப்பாங்களோ அதே டெம்ப்ளேட் தான் எடுத்திருக்காங்க. ஜி பிரகாஷ் ஒரு திருடனாக இருப்பார். இவானா வீட்டில் போய் திருட போவார். அப்புறம் இவானாவை பார்த்தோன்னா லவ்வில் விழுவார். அதுக்கப்புறம் எப்படியாவது லவ் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு பிளான் போடுவார். இதுக்கப்புறம் அவங்க லவ் சக்ஸஸ் ஆனுச்சா இல்லையா அப்படின்னு தான் கதையாக இருக்கும். அதே படம் தான், அதே கதை தான், அதே டெம்ப்ளேட் தான் இந்த படத்தில் எடுத்து வச்சுருக்காங்க, மொக்க போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அங்கே இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் நம்ம பார்த்துட்டா, இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னாங்க பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் நடிச்சவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக ஜி பிரகாஷ் இந்த படத்தில் ஹீரோ ஆக்டிங் இருக்காரு, லீட் ரோல் ஆக்டிங் இருக்காரு. அவரோட ஆக்டிங்கை குறை சொல்கிற மாதிரி எந்த இதுவும் இல்லை. அவரோட ஆக்டிங்கை சூப்பராக பண்ணிட்டாரு. அவரோட ஆக்டிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்துக்கு ஹீரோயின் இவானா இந்த படத்தில் வந்து ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜி பிரகாஷ்க்கும் இந்த இவானாவுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் ரொம்பவே நல்லாவே ஆக்டிங் இருந்தாங்க. ஆக்டிங் எல்லாம் குறை சொல்கிற மாதிரி இல்லை, ரொம்பவே சூப்பராக ஆக்டிங் இருந்தாங்க இவானா. அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து தீனா, ஜி பிரகாஷ் ஃப்ரெண்டாக ஆக்டிங் பண்ணியிருப்பாரு. அவர் ஒரு யதார்த்தமான ஆக்டிங் வெளிப்படுத்தியிருக்காரு. அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து பாரதி ராஜா. பாரதி ராஜாவுக்கு வந்து தாத்தா கேரக்டர் தான் இப்போலாம் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட ஆக்டிங்க்கும், அவரோட வாய்ஸுக்கும், அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் ஆக்டிங்க்கும் இந்த படத்துக்கு அந்த ரோலுக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. அவரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாரதி ராஜாவோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இந்த படத்தோட நெகட்டிவ்னாக்கா, படத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி இல்லை. அடுத்து என்னன்னு ஈஸியாக பிரேக் பண்ணுற மாதிரி போச்சு. இந்த படம் வந்து 2 மணி நேரம் 22 நிமிஷம் ஓடுது. இந்த படத்தை ஒரு 2 மணி நேரம் இல்லை 1.25 மணி நேரத்திலே முடிச்சிருக்கலாம். இந்த படத்தை ரொம்ப லென்த்தாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த படம் டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் படத்துக்கு என்ன தேவையோ அதை கட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். படம் ரொம்ப லென்த்தாக இருக்குது. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து ஜி பிரகாஷ் பண்ணியிருக்காரு. சாங்ஸ் எல்லாம் ஆவரேஜாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் 5 சாங் வைக்கிறேன், 6 சாங் வைக்கிறதுன்னு வைக்காம, படத்துக்கு தேவையான சாங்கை மட்டும் வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த படம் வந்து 2 ஹவர் 22 மினிட்ஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் போர், செகண்ட் ஹாஃப் போர். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு மொக்க படம். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 1.5 தருவேன். இந்த படத்தில் எது விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. எல்லோரும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம் நீங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோசியல் மீடியா லிங்க்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.